பிரைஸ் எல்லாம் கர்த்தரை ஆராதிப்போமா? இந்த பாடல் சொல்றது, இயேசு மாத்திரமே, இன் கிரைஸ்ட் அலோன் பாடி துதிப்போம். இயேசுவே நீர் மாத்திரம் என் ஆதாரம். In Christ alone my hope is found. He is my light, my strength, my song, this cornerstone, this solid ground, firm through the fiercest drought and storm. What heights of love, what depth of peace, when fears are still, when striving cease. My comforter, my all in all, here is the love of Christ I stand. இருக்கிற இடத்துல எல்லாரும், இயேசுவே நான் உம்மாலதான்ப்பா இருக்கிறேன், நான் உம்மாலதான்ப்பா வாழ்றேன். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் என் ஆதாரம், நீர் என்னுடைய ஆறுதல். You are my comforter. இந்த காலவரையில் பலவித குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இருக்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க, Lord, நீர் எனக்காக மரித்தீர், என்னுடைய சாபங்களை நீர் எடுத்துக்கொண்டீர், நான் நம்புகிறேன். ஆகவே நான் இந்த காலவரையில் அனாதை அல்ல, திக்கற்றவன் அல்ல, நான் உடைய பிள்ளை. நான் நம்பினது உம்மாலே வரும். அப்படி நம்புறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவே நீர் எங்களை நடத்துங்கப்பா, உங்க இரக்கத்தில் எங்களை முடிசூட்டுங்க, உங்க காருண்யத்தில் எங்களை நடத்துங்க, எங்களை உயிர்ப்பீங்க. ஆமென், ஆமென், ஆமென். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன வருது? இந்த வசனம், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். இது யார் சொல்றது? மோசே இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அன்னைக்கு ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொல்றாரு, ஜனத்துக்கிட்ட சொல்றாரு, நீங்க இப்போ பாவ நிவாரண பலியும் சமாதானத்துக்கான பலியும் செலுத்தணும். அதுக்கு ஒரு ஆடு, ஒரு வயசு நிரம்பின ஒரு ஆண் ஆடை எடுத்து நீங்கள் செலுத்தணும். அப்புறம் பாருங்க, இந்த புளிப்புள்ள அப்பத்தை ஏற்படுத்தி இதை என்ன பண்ணுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க. இல்லையா? எதுக்கு இந்த காரியத்தை செய்ய சொல்றாரு கர்த்தர் மோசேயின் மூலம்? இல்லையா? நல்லா கவனிங்க, கடவுள் கொடுத்த வாழ்வில் இந்த பாவ சாயில் இருந்து கொண்டே இருக்கக்கூடாது, அந்த பாவ ஜீவியம் இருக்கக்கூடாது. ஆகவே தான் இதை அப்போதைக்கு பண்ண சொல்கிறாரு. இதை பண்ணு, ஏன்னா நீ அசுத்தத்தில் இருக்கிற, அது கிறிஸ்தவ ஜீவியத்தில் அது ஒரு அங்கமாக இருக்கக்கூடாது. ஆகவே தான் அடிக்கடி சொல்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்கிறாரு, இந்த பஸ்காவை கொண்டாட சொல்கிறாரு. அப்புறம் அப்போதைக்கு பாருங்க, எப்போல்லாம் நீ விழுகிறியோ, ஏன்னா இந்த பாவம் என்கிட்ட வர்றதுக்கு அது தடையாயிடும். ஆக நான் உன்னை வாழ வைக்கணும், நான் தான் உன்னை அழைச்சி வந்தேன், அந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன், நான் உனக்கு போஷிக்கணும், வழி நடத்தணும், இதெல்லாம் தடைப்பட்டு போயிடுவோம். ஆகவே நீ என்ன செய், அப்போதைக்கு என்ன செய், உன்னை திசை திருப்பு, என் பக்கம் வா, இந்த பாவத்தை விட்டுட்டு வா அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? நீ அப்போதைக்கு பாவத்தை செஞ்சுக்கோ, அப்போதைக்கு பாவ நிவாரணத்தை செஞ்சுக்கோ, அது சொல்லலை. இந்த பாவ நிவாரணத்தை கொண்டு வர்ற ஐடியாவே என்னன்னா, இல்லை, அந்த பாவம் செய்யாமே உன்னால் வாழ முடியும். இல்லையா? ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. கவனிங்க, இது புதிய ஏற்பாட்டில் அப்படி மாறுது. இப்போ பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவரே பிரதான பலியாயிட்டாரு. அப்போ எந்த ஒரு மனுஷி அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை பிரதானமாக கொண்டு, இல்லை நான் நோக்கம் இல்லாமல் உருவாக்கப்படலை, நோக்கத்தோடு கூட உருவாக்கப்பட்டிருக்கிறேன்,
ஆகவே கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன் என்று அறிந்து வாழும் பொழுது அப்போ என்ன ஆகுது? நீங்கள் கர்த்தருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்குறீங்க இல்லையா? இன்னைக்கு பாருங்கள், ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. பாவத்தில் உழண்டு பிளண்டு அதையே வாழ்க்கையில் அதுவும் ஒரு அங்கம்னு நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிற கிறிஸ்தவ ஜீவியம் அநேகர். ஆனால் அது தவறு. அது கர்த்தர் வெறுக்கிறார். இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் அவன் இருதயத்திலிருந்து கர்த்தர் விரும்புகிற ஒரு சோத்திர பலியை செலுத்துகிறானோ, அப்போ பாருங்கள், சோத்திர பலியை செலுத்துகிறவன் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செஞ்சுட்டா சோத்திர பலி செலுத்த முடியாது. அப்போ அதை விட்டுட்டு வெளியில் வரணும், அதை வெறுக்கணும், அதை தூக்கி போடணும், அந்த உலகத்தை விட்டு வெளியில் வரணும். அப்போ இவன் அந்த சோத்திர பலி செலுத்துகிறான் பாருங்க, இதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. இதுதான் இப்போ பலி செலுத்துகிற முறையே. உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் போட்டு வாழ்கிற ஜீவியம் இல்லை இல்லையா? இது கர்த்தரோ பிரியமான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை. அப்போ தான் இந்த வசனம் வருது. மோசே சொல்கிறாரு, கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற ஒரு ஜீவியம் செய்கிறாங்களோ, கர்த்தருக்கு தங்களையே ஜீவ பலியாக அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ, அங்கே தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில், உங்கள் குடும்ப ஜீவத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. God bless you. Bye-bye.